ப்ரொசீட் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் லோக்சபா ஸ்பீக்கர் இருக்கார் இல்லையா, மக்களவை சபாநாயகர், அவருக்கு வந்து என்ன அதிகாரங்கள் இருக்கு, இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. புதுசாக படிக்கணும் இல்லையா, என்னென்ன சொல்கிறோம் கொஞ்சம் நல்லா கவனிங்க பாருங்க. ஸ்கோர் கொஞ்சம் நல்லா எடுக்கலாம். இங்கே எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். லோக்சபா ஸ்பீக்கருக்கு என்ன பவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து மெயின்டைன்ஸ் த டெக்கோரம் அப்படின்னு சொல்றாங்க. டெக்கோரம்னா டீசன்சி அப்படின்னு மீன் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்ல மீனிங் பார்த்துக்கோங்க. டெக்கோரம்னா என்ன சொல்லுது, அவையுடைய நன்னடத்தையை வந்து மெயின்டைன் பண்றார் அப்படின்னு சொல்றாங்க. டெக்கோரம் அப்படின்னா ஒரு டீசெண்டா நடந்துக்கிறது. அதே மாதிரி அமைதியா நடத்துறது, பீஸ்ஃபுல்லா லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றது. அவை நடவடிக்கைகளுக்கு யாரும் எக்ஸ்ட்ரீமா பிஹேவ் பண்ணாம நடந்துக்கிறது. ஓகேவா, அதை அவர் பண்றாரு ஆக்சுவலா. நெக்ஸ்ட் ஃபைனல் இன்டர்பிரட்டர். லோக்சபால தான் எல்லா டிஸ்கஷனும் பண்றாங்க தானே, ஆமா தானே. இப்போ ஏதோ ஒரு கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணும்போதோ, ஒரு மசோதாவை டிஸ்கஸ் பண்ணும்போதோ ஒரு டவுட் வருது, ஆளுங்கட்சி எதிர்கட்சி சண்டை போடுறாங்க. அப்போ ஃபைனலா என்னன்னு அப்படின்னா, ஸ்பீக்கர் என்ன ஃபைனலா சொல்றாரோ அதுதான் அங்க வந்து செல்லும். அதான் ஃபைனல் இன்டர்பிரட்டர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், லோக்சபா ரூல்ஸ், ஆல்சோ பார்லிமெண்டரி கன்வென்ஷன்ஸ். அது சம்பந்தமா அவர் என்ன சொல்றாரோ அதுதான் கடைசி. இன்டர்பிரேஷன் விலக்கி சொல்றதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கோரம்னு ஒரு வேர்டு இருக்கு, நல்லா கவனிங்க. கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ லோக்சபால 545 பேர் இருக்காங்க இல்லையா, ஒரு பர்டிகுலர் டேல எல்லாம் லீவ் போட்டாங்க, 30 பேர் தான் வந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு மசோதா அன்னைக்கு வருது, பாஸ் பண்ணிடலாமா, அது டிஸ்கஸ் பண்றதுக்கு ஆளுங்களே இல்லை இல்லையா. அதனால வந்து லோக்சபாவை நடத்தணும், ஏதாவது தீர்மானம் கொண்டு வரணும், அதாவது பிசினஸ் கேரி பண்ணணும், அஃபேர்ஸ் கேரி பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஸ்ட்ரென்த்னு ஒன்று இருக்கணும். அதுக்கு பேர் கோரம். there should be a minimum strength. அது என்ன அப்படின்னா 1/10 ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ். அந்த அவையினுடைய 10% மினிமம் இருக்கணும். அப்போ 545 சீட்ல மினிமம் 55 சீட்டு வந்திருக்கணும். 55 பேர் வந்திருந்தாதான் அன்னைக்கு அலுவல்களை நடத்தி முடிவு எடுக்க முடியும். அதுக்கும் கீழே இருந்தா நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் கோரம் அப்படின்னு பேர் ஆக்சுவலா. மினிமம் ஸ்ட்ரென்த் ரிக்வயர்ட் டு டிரான்சாக்ட் பிசினஸ் இன் லோக்சபா. ரெண்டுத்துக்குமே தான். லோக்சபால வந்து 55 பேர், ராஜ்யசபால மினிமம் 25 பேர் இருக்கணும். அதுக்கும் கீழே வரல அப்படின்னா அன்னைக்கு அவங்க அவை நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாங்க. கேஸ்டிங் ஓட் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கேஸ்டிங் ஓட்னா இன் கேஸ் ஆஃப் டை, லோக்சபால வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி 200 அப்படின்னு வந்து நின்றுச்சுன்னா அதை ஏதாவது தீர்மானம் பண்ணணும் இல்லையா, அப்ப அவருக்கு பர்சனல் ஜட்ஜ்மெண்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் டை ஒன்லி லோக்சபா ஸ்பீக்கர் கேன் ஓட். ஓகேங்களா, வேற எந்த கேஸும் அவரு ஓட்டு போட முடியாது ஆக்சுவலா. ஒரு ஜாயிண்ட் சிட்டிங்னு ஒரு கான்செப்ட் சொன்னோம். ஆர்டிகல் 108 அப்படின்னு இருக்கு, ஜாயிண்ட் சிட்டிங். பாருங்க, ஜாயிண்ட் சிட்டிங் பாராளுமன்றத்திலே கூட்டத்தொடர். ஓகேங்களா, எந்த காரணத்துக்காக கூட்ட முடியும், ஒரே ஒரு காரணம். பில்ஸ்ல 4 கேட்டகரி சொல்லியிருக்கேன். ஆர்டினரி பில், மணி பில், ஃபினான்ஷியல் பில், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு இருக்கு, இதுல லிஸ்ட்ல வருது. அதுல ஃபர்ஸ்ட் ஆர்டினரி பில், சாதாரண மசோதா, லோக்சபால இருந்து பாஸ் ஆகி ராஜ்யசபால நின்றுச்சுன்னா, இல்ல ராஜ்யசபால இனிஷியேட் ஆகி லோக்சபா ரிஜெக்ட் ஆனா, 2 பேருக்குமே ஒத்து வராம லாக் ஆச்சுன்னு சொன்னா, சாதாரண மசோதா ஓகேங்களா, லோக்சபாக்கு ராஜ்யசபாக்கு ரிலீஸ் ஆகாம லாக் ஆச்சுன்னா, அந்த கேஸ்க்கு மட்டும் அதை சால்வ் பண்றதுக்காக இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 108ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாராளுமன்றத்திலே கூட்டத்தொடர் வைக்கலாம் ஸ்பெஷலா. லோக்சபா ராஜ்யசபா ரெண்டையும் கூட்டு ஒட்டா உட்கார வைக்கலாம். அதுக்கு பேர் வந்து ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு பேர். பாருங்க, இஃப் தெர் இஸ் எ டெட்லாக் ஓவர் அன் ஆர்டினரி பில் பிட்வீன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, இதை யாரு வந்து இன்வைட் பண்றாங்கன்னா, பிரசிடென்ட் வந்து அழைக்கிறார். கூட்டத்தொடரை கூட்டுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பாருங்க, அது ப்ரிசைட் பண்றது யாருன்னு கேட்பாங்க. அடுத்து இப்ப ராஜ்யசபா சேர்மன் அங்க உட்கார வர அப்படின்னு கேட்டா இல்ல, லோக்சபா ஸ்பீக்கர் தான் கூட்டத்தொடருடைய தலைவர். 2 பேரும் லோக்சபா ராஜ்யசபா கூட்டு உட்கார்க்கிறாங்க இல்லையா, அதுக்கும் தலைமை தாங்கிறது லோக்சபா தான் பண்றாரு. இன்னொன்னு சீக்ரெட் சிட்டிங்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னாக்க, மற்றவர்களுக்கு தெரியாம ஒரு கான்பிடென்ஷியலா அலுவல்களை நடத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. வெளியாளங்களை அலோவ் பண்றது இல்லை, அவுட் சைடர்ஸ், விசிட்டர்ஸ். சில கேசஸ்ல ரெகுலரா விடுவாங்க. பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது டெய்லி விசிட்டர்ஸ் வருவாங்க, ஸ்கூலு காலேஜ் பர்மிஷன் வாங்கிட்டு ரெகுலரா வருவாங்க. ஓகேங்களா, அந்த ஊருக்கு டெல்லிக்கு போறவங்க, ட்ரிப் போறவங்க வாங்கிட்டு வருவாங்க, இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கிறவங்க. அது மாதிரிலாம் விடுற சில இதில் தேவையில்லைன்னு சொல்லி அவர் டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொன்று மணி பில்னு ஒன்று இருக்கு, ஆர்டிகல் 110, அதுக்கு பேர் மணி பில், பண மசோதா அப்படின்னு பேர். பாருங்க, ஸ்பீக்கர் டிசைட்ஸ் வெதர் எ பில் இஸ் எ மணி பில் ஆர் நாட். அதாவது பண மசோதா அப்படின்னு அவர்கிட்ட போகும்பொழுது அவர் சர்டிபிகேட் கொடுத்தாதான் அது பண மசோதா அப்படின்னு சைன் பண்ணாதான் இட் பிகம்ஸ் மணி பில். ஸோ மணி பில்லா இல்லையா அப்படின்றது.
பண மசோதானா அந்த செலவுகளை வர்றதை பற்றி சொல்றாங்க. ஸோ ஆமாம், மணி பில்லா அப்படின்னு யார் சர்டிஃபை பண்றாங்க? ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா சர்டிஃபை பண்றாரு. பாருங்க, மணி பில், ஸ்பீக்கர் டிசைட்ஸ் வெதர் எ பில் இஸ் எ மணி பில் ஆர் நாட். அதாவது ஒரு மசோதா வருது, அந்த மசோதாவை பண மசோதா அப்படின்னு வரையறுக்கலாமா, டிஃபைன் பண்ணலாமா அப்படின்றது யார் செய்யறாங்க? லோக்சபா ஸ்பீக்கர் தான். ஸோ அவருக்கு தான் அல்டிமேட் பவர். அதுல வந்து 10th ஷெட்யூல் டிஸ்குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா? மக்களவை உறுப்பினர்கள் வந்து 10 நீக்கம் செய்யற கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த 10th ஷெட்யூல்ல பண்ற டிஸ்குவாலிஃபிகேஷன், ஓகேவா? 10வது ஷெட்யூல்ல அந்த அட்டவணை பிரகாரம் பண்ற தகுதி இழப்பு ஃபைனலா டிசைட் பண்றது யாரு அப்படின்னு சொன்னாக்க ஸ்பீக்கர் தான் டிசைட் பண்றாரு. ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அவர் தான் டிஸ்குவாலிஃபை பண்றாரு. அந்த டிஸ்குவாலிஃபை பண்றதை சேலஞ்ச் பண்ணலாமா அப்படின்னா 1992ல வந்து கோர்ட் சொல்லியிருக்கு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு பேர் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ. தமிழ்ல நீதி புனராய்வுன்னு பேர். ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றாங்க, வெர்டிக்ட் கொடுக்குறாங்க லோயர் கோர்ட்ல. ஹையர் கோர்ட்டுக்கு போகலாமான்னா போகலாம், ஆக்சுவலாக சேலஞ்ச் பண்ணலாம். அது அதாவது ஜட்ஜ்மெண்ட்ஸை ரிவைஸ் பண்ணலாமா, பண்றாங்க இல்லையா? ஒரு ஜட்ஜு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் ஆஸ் இட் இஸ் இருக்குன்றது அவசியம் இல்லை. அதை ரிவைஸ் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் ஃபேக்ட் சேஞ்ச் பண்ணுவாங்க, பேஸ்ட் ஆன் ஃபேக்ட். நெக்ஸ்ட் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். இப்போ அவர் வந்து லோக்சபாவுடைய ஸ்பீக்கர். இந்தியா வந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடு, பாப்புலேஷன் ஜாஸ்தி, ஒரு பாப்புலர் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். அதனுடைய லோக்சபாவுடைய தலைவர் லோக்சபா ஸ்பீக்கர். அவர் வந்து பார்த்தீங்க சொன்னாக்க பாருங்க, இன்டர் பார்லிமெண்டரி கான்ஃபரன்ஸ், பாராளுமன்ற மாநாடுகள் நடக்கும் வேர்ல்டுல. உலகத்துல பல நாடுகளுடைய இந்த சபாநாயகர்களுடைய மாநாடுலாம் நடக்கும். அதுல இவர் வந்து தலைவராக இருப்பார். உலகத்துல பாராளுமன்றம் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அந்த பாராளுமன்ற மாநாடு நடக்கும். ஹிந்தி மாநாடு நடக்குது இல்லையா? உலகத்துல எங்கெல்லாம் ஹிந்தி பேசுறாங்களோ கூடுவாங்க. அந்த மாதிரி அதுக்கு அவர் தலைவராக வராரு. அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் ஆல் கண்ட்ரிஸ், அனைத்து சட்டமன்றங்கள் இருக்குல்ல நாடுகள்ல, அதுக்கும் அவர் தலைமை தாங்க. ஏன்னா அவர் தான் பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா பார்லிமெண்டரி கமிட்டிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பாராளுமன்றத்தில் வந்து நிறைய கமிட்டிஸ் இருக்கு. ஆக்சுவலா 30-35 கமிட்டிஸ். பாருங்க, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்கு, பொது கணக்கு கமிட்டி அப்படின்னு அதுக்கு பேர். இப்போ பணம் செலவு பண்றாங்க இல்லையா, அது சரியா தப்பா? பாருங்க, புல்லட் ட்ரெயின் ஒன்று வந்துட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? பேப்பர்ல இன்னைக்கு நியூஸ் ரெகுலரா வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஜப்பான் நாட்டு ஹெல்ப்போட காந்த சக்தியால வந்து மிக வேகமா அவருக்கு வந்து 320 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு புல்லட் ட்ரெயின் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமா, ஆக்சுவலா வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு வராங்கன்னா பாம்பே இருக்கு இல்லைங்களா, டு அகமதாபாத். பாம்பே டு அகமதாபாத். அகமதாபாத் யார்? மோடியுடைய தொகுதி. அவர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் சைன் பண்ண ப்ராஜெக்ட் அது. 2017-18 வந்திருக்க வேண்டியது, லேட் ஆயிட்டு இருக்கு. பட் வந்துடும், ரெடி பண்ணிட்டாங்க. அது அங்க ஓகே ஆயிடுச்சுன்னா 10 ப்ராஜெக்ட் வந்து அடுத்த எடுத்துறதுக்கு வச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பாருங்க, மதுரைக்கு போறீங்க இல்லையா, முன்னெல்லாம் ரோடு ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு, சலுன்னு போயிடலாம். அது வந்தா ஹவருக்கு 320 கிலோமீட்டர்ஸ். இங்கிருந்து திருநெல்வேலிக்கு இங்கே 8 மணிக்கு ஏறினா 10 மணிக்கு இறங்கிடலாம். ஆனா அந்த ரோடு வளைஞ்சு போட முடியாது. ஃப்ளைட் மாதிரியே தான் அது. அது கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு 2 லட்சம் கோடி பணம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. 2 lakh ப்ராஜெக்ட் காஸ்ட். அந்த பணம் சரியா செலவு செய்யப்படுதா அப்படின்னா அந்த பொது கணக்கு குழுன்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி கமிட்டிஸ் இருக்கு இதுல. இந்த கமிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து யார் தலைவர்னா இவர் தான் தலைவர். லோக்சபாவில் இருக்கக்கூடிய 10, 20, 30 கமிட்டிஸ் இருக்கு. அதுக்கு தலைவர் இவர். பாருங்க, ஆல் லோக்சபா பார்லிமெண்டரி கமிட்டிஸ். பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும்னு நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா சொல்லுவாங்க. அது வந்து இந்த கமிட்டி. ஆக்சுவலா அது எல்லாத்தையும் அந்த கமிட்டியுடைய தலைவர்களை உருவாக்குற அப்பாயின்ட் பண்றது இவர் தான். இவர் தான் சேர்மன் ஆஃப் ஆல் கமிட்டிஸ். அவருக்கு அந்த பவர். என்னென்ன கமிட்டிஸ் இருக்கு? ரூல்ஸ் கமிட்டி, பிசினஸ் அட்வைசரி கமிட்டி, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிலாம் கமிட்டிஸ் இருக்கு. சரி, இந்த பாராளுமன்ற சபாநாயகர் இருக்காருல்ல நம்மளுக்கு, லோக்சபாவுடைய சபாநாயகர், அவருக்கு வந்து ஏதாவது அழுத்தம் இருக்கா, ஒரு டென்ஷன் இருக்கா, யாராவது கம்பல் பண்ணுவாங்களா அவங்கள? நோ, அப்படிலாம் எதுவும் இல்லை. பாருங்க, இண்டிபெண்டன்ஸ், அவர் தன்னிச்சையாக செயல்படலாம். அண்ட் இம்பார்ஷியாலிட்டி அப்படின்னா யாருக்கும் ஃபேவராவோ அன்ஃபேவராவோ இல்லாம எல்லாருக்கும், நாட்டுக்கு எல்லாம் மொத்தமா சேர்த்து காமன். நான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவேன், இந்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், கிறிஸ்டியன் சப்போர்ட் பண்ணுவேன்லாம் அவர் சொல்லக்கூடாது. அவர் தன்னிச்சையா செயல்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அது சம்பந்தமா என்னென்ன சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் இம்பார்ஷியாலிட்டி. இந்த வேர்டு புரிஞ்சுக்கிறீங்களா? பார்ஷியாலிட்டினா பேதம் பார்க்குறது, இம்பார்ஷியாலிட்டினா நியூட்ரலா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பாருங்க, செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர், அவருடைய பதவி காலம். ஓகேங்களா? பதவிக்குள்ள வந்துட்டாருன்னா பதவி காலம் எந்த தொந்தரவும் இல்லாம நீடிப்பார். ஸோ அவருக்கு எந்த கம்பல்ஷனும் கிடையாதுன்னு சொல்றாங்க. பாருங்க, புது ஆள் வர்ற வரைக்கும் அவர் ஆபீஸ்ல
கண்டினியூ பண்றாரு. அதே மாதிரி அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும், ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கோம். ரிமூவல் ப்ராசஸ் ஒன்று பண்ணலாம், அவரை பதவி நீக்கம் செய்யலாம். பதவி நீக்கம் செய்யறதுக்கும் சும்மா இஷ்டத்துக்கும் பதவி நீக்கம் செய்ய முடியாது. 50 பேர் வந்து ப்ரொபோஸ் பண்ணணும். அதே மாதிரி டோட்டல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும். அது கொஞ்சம் ரிஜிட் ப்ரொசீஜர் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அதுக்கு பேர் பணி பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர். ரெண்டாவது கான்செப்ட் என்ன சொல்றாங்க, சேலரி. அவருடைய சேலரி எதுலேருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அதுலேருந்து வராங்க. அது யாரும் எதுவுமே கொஸ்டின் பண்ண முடியாது. அதை நிறுத்தி வைக்கலாம், சேஞ்ச் பண்ணலாம், நோ, நத்திங் கேன் பி டன். அவருடைய சேலரி டிசைட் பண்ணுறது பார்லிமெண்ட், எஸ்பெஷலி இந்த ஃபண்டில் சார்ஜ் பண்ணுறாங்க. பாருங்க, இதில் வந்து நாட் டு புட் ஆனுவல் ஓட்டிங்னு ஒரு கான்செப்ட் எழுதியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னோம்ல, ஒவ்வொரு வருஷத்துக்கும் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அந்த பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இதுக்கு எவ்வளோ செலவு, அதுக்கு எவ்வளோ செலவுலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சொல்லிட்டு அதுக்கு மேலே ஓட்டு எடுப்பாங்க. ஒத்துக்கிறீங்களா, ஒத்துக்கலையா, எஸ் ஆர் நோ அப்படின்னு ஓட்டு எடுப்பாங்க. அந்த ஓட்டு பாஸ் ஆனாதான் பட்ஜெட் பாஸ் ஆகும். அப்படி இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து இது ஓட்டு போட, இது ஓட்டிங் ப்ராசஸ்க்கு உட்பட்டது அல்லன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இது வந்து அந்த டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு போகிறது இல்லை, அந்த அளவுக்கு இவருக்கு பயங்கர சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவருடைய சேலரி பார்ட் இருக்கு இல்லைங்களா, இட் இஸ் நாட் புட் டு ஆனுவல் ஓட்டிங். பாராளுமன்றத்தில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்குலாம் இல்லை, பக்காவாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது, இஸ் கான்டக்ட் கே நாட் பி கிரிட்டிசைஸ்ட் இன் லோக்சபா. அவருடைய நடத்தை இருக்கு இல்லைங்களா, இப்போ அவர் வந்து ஒரு டெசிஷன் பாஸ் பண்ணுறாரு, பின்னால் கமெண்ட் பண்ணலாமா, கிரிட்டிசைஸ் பண்ணலாமா, போய் மீடியாவில் போய் இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிட்டான்னு சொல்லலாமா, நோ, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பண்ணால் என்ன ஆகும், யாரும் மதிக்க மாட்டாங்க. சரியா. அவருக்கு அவருடைய நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா இன்னொரு ப்ரொசீஜர் சொல்கிறாங்க, சப்ஸ்டான்சிவ் மோஷன் தனியாக ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஓகேவா. அந்த மோஷன் பாஸ் பண்ணும்போது வேணா அவர் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணலாமா, ஓப்பனாக ஆனால் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், கான்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ். அவங்க அலுவல் நடவடிக்கைகள் மேற்கொள்றாங்க இல்லையா. இப்போ எனக்கு இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணணும்னு ஒரு மெம்பர் போய் சொல்கிறாரு, ஓகேவா. அதை அட்மிட் பண்ணுறது, அட்மிட் பண்ணாமல் போகிறது, ஓகே நாட் ஓகே, இல்லை யார்கிட்ட பவர் இருக்குன்னு சொல்கிறோம், லோக்சபா ஸ்பீக்கர் கிட்ட. ஓகேவா. அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய தினசரி அலுவல் நடவடிக்கைகளை கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. கோர்ட்டுக்கே போகக்கூடாது, அது மேலே கேஸ் போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை ஏ டு ஜெட் அவர் விரும்புகிறதா அவர் இஷ்டம் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், கேஸ்டிங் ஓட். எனக்கு சொன்னேன் இல்லைங்களா, இன் கேஸ் ஆஃப் டை, ஒன்லி இன் கேஸ் ஆஃப் டை he does have casting vote. அப்போ அதை பிரேக் பண்ணுறதுக்காக 200 வந்தால் பிரேக் பண்ணுறதுக்காக ஒரு ஓட்டு போடணும், அப்போ ஒரு ஓட்டு போடலாம். இன்னொன்று, ஹை பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய பொசிஷன் வந்து இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஹை பொசிஷன். பாருங்க, இந்த கொஸ்டின் ஒரு டைம் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இந்தியாவில் அதிகார பட்டியல், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகார பட்டியல் வந்து அஃபிஷியல் ரேங்க் லிஸ்ட், பவரில் யார் அதிகார பட்டியல், இது பேர் அதிகார பட்டியல், இங்கிலீஷில் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், ரெண்டாவது வைஸ் பிரசிடென்ட் டாப்ல, மூணாவது பிரைம் மினிஸ்டர், நாலாவது ஸ்டேட் கவர்னர். இதான் ஆர்டர், ரேங்க் ஆர்டர். ஓகேங்களா. கவர்னர் வந்து ஸ்டேட்ல 4th ரேங்க், இந்தியாவில் வந்து 5th ரேங்க் வந்து ஃபார்மர் பிரசிடென்ட், அதாவது எக்ஸ் பிரசிடென்ட். அஞ்சாவது 5A ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர். ஒரு டைம் வந்து இந்த ஆர்டர் லிஸ்ட்டு குரோனாலஜிக்கலாக கேட்டிருந்தேன், ஆர்டராக சொல்லுங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதிகார பட்டியல்னு எனக்கு பேர் ஆக்சுவலாக. பாருங்க, இதில் வந்து 6வது ரேங்க்ல இருக்காரு அவர், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஓகே, ரொம்ப 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 உயர்ந்த ரேங்க்ல இருக்காரு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் லோக்சபா ஸ்பீக்கரும் ஒரே ரேங்க் அதில். ஓகேவா. அப்புறம் 7வது ரேங்க் வந்து சொல்கிறேன், 7வது ரேங்க்ல யார் இருக்காங்க, யூனியன் கேபினெட் மினிஸ்டர். மத்திய அரசாங்கத்தில் கேபினெட் மினிஸ்டர் இருக்காங்க சொன்னேன் இல்லையா, ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர், அது கேபினெட் மினிஸ்டர், 7th ரேங்க்ல இருக்காங்க இந்தியாவில். அதே மாதிரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர், இங்கே ஸ்டாலின் இருக்கார்ல, அவருக்கு ரேங்க் என்னன்னா 7வது ரேங்க்ல இருக்கார் இந்தியாவில், பவர் லிஸ்ட்ல 7வது ரேங்க். ஸோ நிர்மலா சீதாராமனும் சீஃப் மினிஸ்டரும் ஒரு ரேங்க்ல இருக்காங்க, 7th ரேங்க். இன்னொன்று, டெப்யூட்டி சேர்மன் பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷன் ஒரு பாடி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ நித்தி ஆயோக்னு இருக்கு, அதுல தலைவர் எப்பயுமே யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா. டெப்யூட்டி தலைவர் இருக்கார் ஆக்சுவலா, அவர் வந்து இந்த ரேங்க்ல 7th ரேங்க்ல வருவார், அதுவும் உயர்ந்த போஸ்ட். நித்தி ஆயோகுடைய வைஸ் சேர்மன் இருக்கார், அவரும் சிஎம்மும் ஒரே போஸ்ட், ஒரே ரேங்க்ல இருக்காங்க. இன்னொரு ரேங்க் என்ன சொல்லுவாங்க, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர்ஸ், எக்ஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ். இப்போ தேவேகவுடா இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் இருந்தாருன்னு சொல்றோம், இப்போ இல்லை, ஆனால் அவருக்கு என்ன ரேங்க் கொடுத்துருக்காங்க,
ரேங்க் நம்பர் 7. அப்போ இந்த ரேங்க் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதில் இருக்கும் ஆக்சுவலாக. அதுக்கேற்ற மாதிரி அதிகாரம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். இன்னொன்று பாருங்கள், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள். இப்போ லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் யார் சொன்னால் ராகுல் காந்தி. அங்கே மல்லிகார்ஜுன கார்கேன்னு சொன்னோம். ஸோ அப்போ ராகுல் காந்தியும் ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டரும் ரெண்டும் ஒரே கேட்டகரி 7. அதிகாரத்தில் வந்து நம்பர் 7ல் இருக்கிறாங்க. அடுத்து பாரத் ரத்னா அவார்டு வாங்கினவங்க நம்பர் 7A. இப்போ சச்சின் டெண்டுல்கர் பாரத் ரத்னா அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் ரேங்க் வந்து 7A. ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அது வந்து 9. சும்மா நான் சிலது மட்டும் எடுத்திருக்கேன். இந்த ரேங்க் லிஸ்ட் ஃபுல்லாக இருக்குது கண்டினியூஸாக. அப்புறம் 9Aல யார் வராங்க பாருங்கள், யூபிஎஸ்சியுடைய சேர்மன், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், சிஏஜி, இவங்கெல்லாம் வராங்க. இந்த மாதிரி ஒரு ரேங்க் லிஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக. அதில் ஸ்பீக்கர் வந்து நல்ல இம்பார்ட்டன்ட் போஸ்ட்டு 6வது ரேங்க்ல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, லோக்சபா ஸ்பீக்கர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் கொஸ்டின் பேங்க்ல இருக்கு. ஓகேங்களா? பாருங்க, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வச்சது 51-52 வச்சாங்க, 1951-52. அந்த ஃபர்ஸ்ட் லோக்சபாவில் ஸ்பீக்கர் வந்து ஜிவி மவுலங்கர்னு பேர். அவருக்கு பேர் ஃபர்ஸ்ட் லோக்சபா ஸ்பீக்கர் பேர் ஜிவி மவுலங்கர். அப்புறம் பாருங்க, 2009 ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஸ்பீக்கர் வந்தாங்க, மீரா குமாரின்னு அவங்க பேர் ஆக்சுவலா. முதல் பெண் சபாநாயகர். அதே மாதிரி 2வது பெண் சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் அவங்க ஒருத்தர் வந்தாங்க. இப்போ யார் இருக்கிறாங்கன்னா ஓம் பிர்லா இருக்காரு. இப்போ 2019 பதவிக்கு வந்தார், ஓம் பிர்லான்னு பேர். யாரு அவங்கள ஜெயிக்க வைப்பாங்க? ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சியுடைய ஆள் அவர். சரி, டெப்யூட்டி ஸ்பீக்கர் பத்தி பார்க்கலாம். ஸ்பீக்கர் பத்தி பார்த்தோம். டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, இவரையும் யார் எலெக்ட் பண்றாங்க? லோக்சபா மெம்பர்ஸ் தான் எலெக்ட் பண்றாங்க. ஓகேவா? வேற என்ன இவரை பத்தி? எலெக்ஷன் டேட்டு ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்றாரு. இவருடைய ஆஃபீஸும் கண்டினியூ ஆகுது. லோக்சபா இருக்கிற வரைக்கும் ஸ்பீக்கரும் கண்டினியூ ஆகுறாரு, டெப்யூட்டி ஸ்பீக்கரும் கண்டினியூ ஆகுறாரு. இவருக்கு என்ன சொல்றாங்க? ஆஃபீஸ் எப்போ வெக்கேட் ஆகும், எம்பி போஸ்ட் ஏதாவது பறி போயிடுச்சுன்னா, டிஸ்குவாலிஃபை ஆச்சுன்னா அப்படி சொல்றாங்க, ரிசைன் பண்ணலாம், ரிசிக்னேஷன். அப்புறம் வந்து ஆக்ட்ஸ் அஸ் ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் இல்லாத சமயத்தில் இவர் போய் டெப்யூட்டி ஸ்பீக்கரா ஃபங்க்ஷன் பண்ணுவார். டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஃபுல்லாக கண்டினியூஸாக இருக்க முடியாது இல்லையா, லீவ் போறாரு, there are so many reasons. ஜாயிண்ட் சிட்டிங்கும் அவர் ப்ரிசைட் பண்ணலாமா? ஸ்பீக்கர் இல்லாத ஜாயிண்ட் சிட்டிங் கூப்பிட்டு உட்கார வைக்கிறப்ப ஸ்பீக்கர் லீவ் அப்படின்னா டெப்யூட்டி ஸ்பீக்கர் வந்து ப்ரிசைட் பண்ணுவார் அப்படின்றாங்க. உங்களுக்கு கொஸ்டின் படிச்சு நீங்களா கூட ஆன்சர் பண்ணிடலாம். அதில் ரைட். இவருக்கு என்ன, டெப்யூட்டி ஸ்பீக்கருக்கு என்னெல்லாம் சொல்றாங்க? he can cast his vote only when he acts as a speaker. ஸ்பீக்கர் போஸ்ட் வேகண்டா இருந்து இவர் ஆக்சுவலி டெப்யூட்டி ஸ்பீக்கரா ஃபங்க்ஷன் ஆகும் பொழுது இன் கேஸ் ஆஃப் டை அவர் ஓட்டு போடலாம். அதுக்கு பேர் கேஸ்டிங் ஓட் அப்படின்னு பேர். 2வது என்ன சொல்றாங்க? ஸ்பீக்கருக்கு கீழே அடிபணிஞ்சிருக்கிறாரா ஆர்டர்ல, அவருக்கு கீழ் அதிகாரியா? கீழ் அதிகாரி இல்லை, அது வேற இது வேற. கீழ் அதிகாரி இது ஸ்கூல்ல மாதிரி HM AHM அப்படி அந்த அர்த்தம் இல்லைன்னு சொல்றாங்க. இஸ் நாட் சபார்டினேட் டு த ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்லிமெண்ட் கமிட்டி அப்படின்னா அதில் சேர்மேனாக இருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ டெப்யூட்டி ஸ்பீக்கர்ல வந்து ஸ்பீக்கர் இல்லாதப்ப அதுக்காக சொல்றாங்க. சேலரி கன்சல்டன்ட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் சார்ஜ் பண்றாங்க. முன்னே சொன்ன ப்ரோடெம் ஸ்பீக்கர்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன், அவருக்கா டெம்பரரி ஸ்பீக்கர்னு சொன்னோம். அந்த கான்செப்ட் அங்கேயே சொல்லிட்டோம். சரியா? அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டியூட்டிஸ் என்ன அவருக்கு? மற்ற மெம்பர்ஸ்க்கு வந்து ஓத் அண்ட் அஃபர்மேஷன் அட்மினிஸ்டர் பண்றது, அதே மாதிரி நியூ ஸ்பீக்கரை எலெக்ட் பண்றது. 2 ஒர்க் ஆக்சுவலா. 1 or 2 days மட்டும் இருப்பார் அவர் வந்து. ஸோ ஸ்பீக்கர் டெப்யூட்டி ஸ்பீக்கர் பத்தி பார்த்தோம். வரைக்கும் ஓகேவா? கிளியரா? ஸ்பீக்கர் டெப்யூட்டி ஸ்பீக்கர் பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. இப்போ அப்பர் ஹவுஸ் போயிடலாம். லோயர் ஹவுஸ் ஃபுல்லு எல்லாமே பார்த்துட்டோம். அப்பர் ஹவுஸ் ராஜ்யசபா இருக்கு. ஆர்டிகல் 93 டாக்ஸ் அபவுட் தட். பாருங்க, அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்பர் ஹவுஸுக்கு சேர்மன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்றாங்க. சேர்மன் அந்த வேர்டு பாருங்க, வைஸ் பிரசிடென்ட் இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. யார் வைஸ் பிரசிடென்ட்டா எலெக்ட் ஆகி வராங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா ராஜ்யசபாவுக்கு தலைவர் ஆகிறாங்கன்னு அந்த வேர்டு சொல்றாங்க. பாருங்க, அப்ப என்ன கொஸ்டின் கேட்பாங்க? அவர் ராஜ்யசபா உறுப்பினரா? இல்லையே. ராஜ்யசபா இருந்தா எலெக்ட் ஆகிறாரு? இல்லையே. வைஸ் பிரசிடென்ட்டா எலெக்ட் ஆகி வர்றாரு. ஸோ ராஜ்யசபா சேர்மன் ராஜ்யசபா மெம்பரான்னு கேட்டா உடனே ஊன்னு சொல்லிடக்கூடாது. அவர் இஸ் நாட் மெம்பர். ராஜ்யசபா உறுப்பினர் கிடையாது. அவர் உறுப்பினராக இருந்தால் எலெக்ட் ஆகிறாரு? இல்லை.
வைஸ் பிரசிடென்ட்டாக எலெக்ட் ஆகி வர்றவங்க இங்கே வர்றாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக பார்த்து சொல்லணும். வைஸ் பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணலாமா? ரிமூவ் பண்ணலாம். எல்லாருக்குமே ப்ரொசீஜர் இருக்கு. லோக்சபா ஸ்பீக்கர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் சொன்னோம். பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர், வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ண ப்ரொசீஜர். அந்த மாதிரி என்ன சொல்லணும், நல்லா கவனிங்க. இப்போ லோக்சபா ஸ்பீக்கரை கொண்டு வர தீர்மானம் அங்கே இருக்குன்னா, ராஜ்யசபாவுடைய தலைவரை பதவி நீக்கும் தீர்மானம் ராஜ்யசபாவில் மட்டும் தான் கொண்டு வரணும். ஓகேவா? ராஜ்யசபா தலைவர் அவரை பதவி நீக்கம் செய்யறோம். அது எங்க கொண்டு வர முடியும்? அந்த அவையில் மட்டும் தான் கொண்டு வர, ராஜ்யசபாவில் மட்டும் தான் கொண்டு வர முடியும். அகைன் 14 days நோட்டீஸ், எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும். பிளஸ் அடுத்த அவையும் அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, நெக்ஸ்ட் போகுது, அவங்க சிம்பிள் மெஜாரிட்டியில பண்ணா போதும். இவருடைய சேலரி எங்க வருது அப்படின்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவா வருது. ஆக்சுவலா இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட்னு சொல்றோம் இல்லையா? பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணும்போது பிரசிடென்ட் சேலரி வருமா? பிரசிடென்ட் இல்லாதப்ப வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணுவார். அப்ப பிரசிடென்ட்டுக்கு என்ன சேலரியோ அந்த சேலரி வரும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டெப்யூட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. டெப்யூட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா இப்ப இவர் தான் வந்து ராஜ்யசபாவுக்கும் சேர்மன், இவரே வைஸ் பிரசிடென்ட். 2 ரோல் இருக்கு ஆக்சுவலா. பாருங்க, அந்த ரோல் வேற இந்த ரோல் வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராஜ்யசபா சேர்மனா இருக்கும் பொழுது வைஸ் பிரசிடென்ட் வேலையை பார்க்கணும். ஏன்னா இங்க அவையில உட்காந்துட்டு இருப்பாரு இல்லையா? அதனால என்ன சொல்றாங்கன்னாக்க சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவா இருக்கிறார் இல்லையா, அப்ப வேற. ஆனா வைஸ் பிரசிடென்டா இருக்கும் பொழுது, வைஸ் பிரசிடென்ட் வேலை பார்க்கும் பொழுது, சரியா, அப்ப இங்க வந்து ராஜ்யசபாவுக்கு சேர்மனா இருக்க முடியாது. ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் வேலை பார்க்க போயிடுறாரு அவரு. அப்ப ராஜ்யசபா யார் வழி நடத்துறாங்கன்னா டெப்யூட்டி சேர்மன், துணைத் தலைவர், ராஜ்யசபாவுடைய துணைத் தலைவர் ஒர்க் பண்ணுவார். எதுவுமே நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. இந்த டெப்யூட்டி சேர்மன் இருக்கார் இல்லையா, அவர் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபாவான? எஸ், அவர் மெம்பர். தலைவர் மட்டும்தான், விபி ஆகிறவங்க டைரக்டா வராங்கன்னு சொல்றோம். ஸோ டெப்யூட்டி சேர்மன் மெம்பர் தான். சரி, ராஜ்யசபா லோக்சபா இதுக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஆக்சுவலா. ராஜ்யசபான்னு ஒன்று பார்த்தோம், இப்போ லோக்சபான்னு ஒன்று பார்த்தோம். லோக்சபா மோர் பவர்ஃபுல், டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இப்போ ராஜ்யசபாவுக்கு மோர் பவர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் ஒன்று ஹெட், ராஜ்யசபாவும் லோக்சபாவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னா என்னென்ன கேசஸில் ஈக்குவலாக இருக்குன்னு நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் ஈக்குவலாக இல்லை அது கேட்டேன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். பாருங்க, ராஜ்யசபாவும் லோக்சபாவும் எதில் ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் ஆர்டினரி பில்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில்ல. பாருங்க, சாதாரண மசோதாக்களை கொண்டு வர்றது ராஜ்யசபாவும் கொண்டு வரலாம், லோக்சபாவும் கொண்டு வரலாம், தே ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல கொண்டு வர்றதும் ரெண்டுமே கொண்டு வரலாம். இட் கேன் எய்தர் பி இன்ட்ரடியூஸ் இன் ராஜ்யசபா ஆர் இன் லோக்சபா. ஃபினான்ஷியல் பில்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். 3 பில்ஸுமே 2 அவையில் எடுத்துட்டு வரலாம்னு சொல்றாங்க. பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் 2 ஈக்குவல் தான். பிரசிடென்ட்டுக்கு நடக்கிற ஜனாதிபதி தேர்தல் அதில் பங்கெடுத்துக்கிறாங்க இல்லையா, ராஜ்யசபா லோக்சபா எம்பிஸ் எல்லாம் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இம்பீச்மெண்ட்லையும் ஈக்குவல், அவர் பதவி நீக்கம் செய்யறோம் அதுவும் ஈக்குவல். ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் பார்த்தோம் இல்லையா, வைஸ் பிரசிடென்ட்டை வந்து ரிமூவ் பண்றோம் அப்படின்னா அதுவும் ஈக்குவல். ஆனால் தீர்மானம் மட்டும் எங்க கொண்டு வரணும், ராஜ்யசபாவில் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், மற்றபடி எல்லாம் ஈக்குவல். ரிமூவல் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஜட்ஜ், சிஏஜி, இவங்களுக்குலாம் ப்ரொசீஜர் இருக்கு ஆக்சுவலா. 2 அவைக்குமே ஈக்குவல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ரூவல் ஆஃப் ஆர்டினன்சஸ், அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம், அதுவும் ஈக்குவல். செலெக்ஷன் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல். அதாவது ராஜ்யசபா மெம்பருக்கும் போஸ்டிங் தராங்க, இதுக்கும் போஸ்டிங் தராங்க ஆக்சுவலா. அதாவது மினிஸ்டர்ஸ் செலக்ட் பண்றதுல 2 அவைக்குமே ஈக்குவல். ஆனா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அமைச்சரவை குழுன்னு ஒரு கான்செப்ட் சொல்றோம் இல்லையா, அவங்க லோக்சபாவுக்கு மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள், ராஜ்யசபாவுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னால் ஆர்டிகல் 75, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்லி டு லோக்சபா, ராஜ்யசபாவுக்கு இல்லை. இல்லை, மொத்தம் எல்லாரும் சேர்ந்து. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா 78 பேர், 3 கேட்டகரியும் சேர்ந்து அமைச்சரவை குழுன்னு அதுக்கு பேர். அதில் கேட்டகரி சப் கேட்டகரி போகும்போது கேபினெட் மினிஸ்டர்ஸ் இன்சார்ஜ் தனி அப்படின்னு படித்தோம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா டோட்டலாக ஓகேங்களா, ஐ திங்க் 81 மேக்ஸிமம், இப்போ 78 80 இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க லோக்சபாவுக்கு மட்டும்தான் வந்து பதில் சொல்லணும். அப்ரூவல் ஆஃப் எமர்ஜென்சிஸ் ஈக்குவல். எமர்ஜென்சி போடுறேன்னு சொன்னோம், நேஷனல் எமர்ஜென்சி எல்லாம் சொன்னோம் இல்லையா,
அதை அப்ரூவ் பண்ணுறது ஈக்குவல் ஆக்சுவலாக. அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட், சிஏஜி ரிப்போர்ட் ஈக்குவல். சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய எல்லை, அதிகார எல்லை. சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கு, அதில் என்னென்ன கேஸ் போடணும், எவ்வளோ, எந்த இது அப்படி, ஜூரிஸ்டிக்ஷன் இங்கிலீஷ் வேர்ட் சொல்கிறாங்க, அதிகார எல்லை, வரம்பு எல்லைன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுல ஈக்குவல். ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதோட ஸ்கோப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யூபிஎஸ்சி இருக்கு இல்லைங்களா, அது இப்போ இப்போதைக்கு 10+1 வச்சுருக்காங்க யூபிஎஸ்சியில், போர்டில் சேஞ்ச் பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா 2 பேருக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாக சொன்னது ஃபுல்லாகவே போத் ஆர் கன்சிடர்ட் ஈக்குவல், பவர்ஸில் ஈக்குவல் சொல்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் இல்லை. இன்னொரு கேஸ் அன்ஈக்குவல், லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் ஈக்குவலாக இல்லை, என்னென்ன கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒன்று சொல்ல பாருங்க. மணி பில் கேன் ஒன்லி பி இன்ட்ரடியூஸ்ட் இன் லோக்சபா. மணி பில், பண மசோதா லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது பாருங்க, ராஜ்யசபா கேன் நாட் அமெண்ட் ஆர் ரிஜெக்ட் மணி பில். ராஜ்யசபா இந்த பண மசோதான்னு சொல்றோம் இல்லையா, அதை லோக்சபாலேருந்து அனுப்புறாங்க. இவங்க எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்த அவைக்கு ராஜ்யசபாவுக்கு போகுது. ராஜ்யசபாவில் அவங்க இதை மாற்ற முடியாது. இந்த பண மசோதாவை ராஜ்யசபாவில் சேஞ்சஸ் பண்ண முடியாது, ரிஜெக்டும் பண்ண முடியாது. ஒரு ஸ்க்ரூட்னைஸ் மட்டும் பண்ணலாம். ஸ்க்ரூட்னைஸ்னா ஒன் மோர் ஃபில்ட்ரேஷன் பண்ணலாம், சரியா இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஸோ அதில் அவங்களுக்கு பவர் கிடையாது ஆக்சுவலாக. அப்புறம் இந்த மணி பில், ராஜ்யசபா இருக்கு இல்லையா, ராஜ்யசபாலேருந்து ஏதாவது இது சேஞ்ச் பண்ணுங்கன்னு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா திருப்பி அனுப்பலாம் லோக்சபாவுக்கு. அவங்க ஏதாவது சேஞ்சஸ் எல்லாம் நோட் பண்ணி திருப்பி அனுப்பலாம். பட் திருப்பி அனுப்புகிற சேஞ்சஸை ஏற்றுக்கிட்டு ஆகணுன்ற அவசியம் இல்லை லோக்சபாவுக்கு. ஸோ மணி பில் ஃபுல்லாக பவர் யாருக்குன்னா ஒன்லி லோக்சபா, ராஜ்யசபாவுக்கு அதில் பவர் இல்லை. அதே மாதிரி ஃபினான்ஷியல் பில் கேட்டகரி 1, அதில் 2 கேட்டகரி, கேட்டகரி 1, கேட்டகரி 2 சொல்லுவாங்க. ஸோ ஃபினான்ஷியல் பில் கேட்டகரி 1 கேன் ஒன்லி பி இன்ட்ரடியூஸ் இன் லோக்சபா. லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இன்னொன்று என்ன சொன்னோம், மணி பில்லை சர்டிஃபை பண்ணுறது ஒன்லி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. பண மசோதா அப்படின்னு முடிவு செய்யறது யாருன்னு பார்த்தோம், லோக்சபா ஸ்பீக்கருக்கு தான் பவர் இருக்கு, ராஜ்யசபாக்கு அதில் பவர் இல்லை. அதே மாதிரி ஜாயிண்ட் சிட்டிங், 2 ஒட்டா உட்கார்றாங்கன்னு சொன்னோம், அதுக்கு தலைமை தாங்கிறது யாருன்னு சொன்னோம், லோக்சபா ஸ்பீக்கர் தான் தலைமை தாங்குறார். அதே மாதிரி மெம்பர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இதில் அதிகம் அதில் கம்மி. இதில் மெம்பர்ஸ் 545 லோக்சபாவில், ராஜ்யசபாவில் 245 தான் இருக்கு ஆக்சுவலாக. ஓட்டிங் ஆன் டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ் இன் பட்ஜெட். பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்க சொன்னாக்க, அந்த பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணுற பணத்தை எடுத்து செலவு பண்ணுறோம், அதுக்கு பேர் ஓட்டிங் ஆன் கிராண்ட்ஸ், ஓட்டிங் ஆன் டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் செலவு பண்ணுறதுக்கு ஓட்டெடுப்பு எடுப்பாங்க, அக்செப்ட் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் லோக்சபாவில் மட்டும்தான் நடக்கும், ராஜ்யசபாவில் அதுக்கு பவர் கிடையாது. ராஜ்யசபா டிஸ்கஸ் பண்ணலாமா, ஆனால் ஓட்டு போட முடியாது. அது மேலே அந்த ஓட்டு போடுறோம் இல்லையா, டிஸ்கஸ் பண்ணுறது முக்கியமா, எஸ்ஆர் நோ சொல்லி ஓட்டு எடுக்கிறது முக்கியமா, ஓட்டு எடுக்கிறது தான் பவர். அதில் ராஜ்யசபாவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் எமர்ஜென்சி லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். எமர்ஜென்சி போட்டிருந்தாங்க இல்லையா, அதாவது எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறது பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இவரை டிக்ளேர் பண்ணுறாரு. டிக்ளேர் பண்ணதை அப்ரூவ் பண்ணணும் பார்லிமெண்ட்டில், ஓகேங்களா, அப்ரூவ் பண்ணணும். அப்போ லோக்சபா ராஜ்யசபா 2க்குமே ஈக்குவல்னு பார்த்தோம். அது போடுறது. இப்போ நான் சொல்கிறது டிஸ்கண்டினியூ பண்ணுறது, எடுத்துறது, ரிமூவ் பண்ணுறது. ரிமூவ் பண்ணுறதுல லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா, ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. எமர்ஜென்சியை டிஸ்அப்ரூவ் பண்ணுறது, ரிமூவ் பண்ணக்கூடிய மசோதா லோக்சபாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். இதை புரிஞ்சுக்கோங்க பாருங்க, 2 இருக்கு ஆக்சுவலாக. எதிர்கட்சிகள் கொண்டு வந்தால் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், நம்பிக்கை இல்லா தீர்மானம்னு பேர் இருக்கு. எதிர்கட்சிகள் அந்த ரிக்வயர்டு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லலாம், கொண்டு வாங்கன்னு சொன்னாக்க கொண்டு வரலாம், ஓகேங்களா. ஆளுங்கட்சி கொண்டு வந்தால் அதுக்கு பேர் கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஆளுங்கட்சி அவங்க பார்ட்டி, அவங்க கவர்மெண்ட் நடத்துறாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா, கான்ஃபிடன்ஸ் மீன்ஸ் மெஜாரிட்டி, ஓகேங்களா. ஆளுங்கட்சி கொண்டு வந்தால் கான்ஃபிடன்ஸ் மோஷன், எதிர்கட்சிகள் கொண்டு வந்தால் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் சொல்றவங்க எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிக்கு மேலே எங்களுக்கு திருப்தி இல்லை, மெஜாரிட்டி இல்லை, கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு கொண்டு வராங்க இல்லையா. எதிர்கட்சிகள் கொண்டு வர நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டும்தான் கொண்டு வர முடியும், கேன் ஒன்லி பி இன்ட்ரடியூஸ்ட் இன் லோக்சபா. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, லோக்சபா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தான் இவங்க கலெக்டிவாக ரெஸ்பான்சிபிள்னு சொன்னோம். ராஜ்யசபாவுக்கு இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. as collective ministers are collectively responsible only to Lok Sabha. So no confidence motion should only be introduced in
லோக்சபா. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் க்ளோஸாக வந்துகிட்டு இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட், ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகேவா? அது நிறைய இருக்குது, அப்படி அப்படிலாம் பார்க்கக்கூடாது. எப்படி ப்ராசஸ் பண்ணணும், எப்படி படிக்கணும்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறதுக்கு ஒரு மார்க், 2 டைம் படித்தா உங்களுக்கு ஐடியா வரும். ஸோ தேர்ட் கேஸ், இன்னொரு கேஸ் இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸ்பெஷல் பவர் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபாவுடைய ஸ்பெஷல் பவர், ராஜ்யசபாவில் மட்டும் செய்ய முடியும்னு அர்த்தம். 3-4 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பாருங்க, இதெல்லாம் ஆர்டிக்கிளை பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சிருக்கேன். ஆர்டிக்கிள் நம்பர் 249, 312, 67, 3 ஆர்டிக்கிள் சொல்கிறோம். ஓகேங்களா? ராஜ்யசபாவுடைய ஸ்பெஷல் பவர் என்னென்ன சொல்கிறாங்க? ஆர்டிக்கிள் 249 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், மேக்கிங் லாஸ் இன் ஸ்டேட் லிஸ்ட் இன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட், தேசிய நலனை கருத்தில் கொண்டு, அதாவது நாட்டு நலனை கருத்தில் கொண்டு, நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணால், ஓகேவா, அப்போ பாராளுமன்றம் வந்து மாநில பட்டியல்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸ்டேட் லிஸ்ட், அதுல சட்டம் இயற்றலாம் அக்கார்டிங் டு ஆர்டிகிள் 249. அடக்கமா பார்லிமெண்ட் வந்து யூனியன் லிஸ்ட்ல தான் டீல் பண்ணணும், ஸ்டேட் லிஸ்ட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படிதானே படித்தோம்? அதிகாரத்தை பிரிச்சிருக்காங்கன்னு தானே படித்தோம். ஸ்டேட் லிஸ்ட் சப்ஜெக்ட்ல இவங்க சட்டம் போடுறதுக்கு அவங்க ரைட்ஸ் கிடையாது. இந்த கேஸ் என்ன சொல்றாங்க? ஆர்டிகிள் 249ல தேசிய அளவில், தேசிய ஓவரால் கண்ட்ரிக்கு ஒரு பெனிஃபிட் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணாங்கன்னா, இன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் பார்லிமெண்ட் கேன் மேக் லாஸ் இன் ஸ்டேட் லிஸ்ட், மாநில பட்டியலில் சட்டம் இயற்றலாம்னு சொல்றாங்க. ஸோ ஆர்டிகிள் 249 ரொம்ப ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், 3 லைன் வருது. தேசிய நலனை கருத்தில் கொண்டு பாராளுமன்றம் மாநில பட்டியலில் வந்து சட்டம் இயற்றலாம் அப்படின்னு 249 சொல்லுது. அதுக்கு பவர் யாரு கொடுத்துருக்காங்க? ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பாருங்க, கிரியேஷன் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீசஸ். புதுசாக வந்து இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆல் இண்டியா லெவலில் இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ், இந்தியன் மைனிங் சர்வீஸ், அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் இண்டியா லெவலில் நியூ எக்ஸாம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுற பவர் 312 அப்படின்னு பேர், அது ராஜ்யசபாவுக்கு கொடுத்துருக்காங்க. 3வது என்ன கொடுத்துருக்காங்க? ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். ஓகேங்களா? வைஸ் பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அதாவது சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, அவரை பதவி நீக்கம் செய்யலாம்னு சொன்னோம் இல்லையா, அவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அந்த மசோதாவை எங்க கொண்டு வரணும்? ராஜ்யசபாவில் மட்டும்தான் கொண்டு வரணும். ராஜ்யசபாவுடைய தலைவரை பதவி நீக்கம் செய்யற தீர்மானம் ராஜ்யசபாவில் தான் கொண்டு வரணும். பாருங்க, ரெசல்யூஷன் இன்ட்ரோடியூஸ் ஒன்லி இன் ராஜ்யசபா. 3 சொல்றோம், 249, 312, நெக்ஸ்ட் வந்து 67. இன்னொரு கேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எமர்ஜென்சி போடுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, நேஷனல் எமர்ஜென்சி 352 போடுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அப்படி போடும்போது லோக்சபா இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ லோக்சபா ரன்னிங்ல இல்லை, இருந்ததுன்னா அதை அப்ரூவ் பண்ண போகுது. லோக்சபா ரன்னிங்ல செஷன் இல்லை, ஏன்னா அது டெம்பரரியா 2 மாசத்துக்கு லீவ் இருக்குன்னு சொல்றோம். அந்த கண்டிஷன்ல ராஜ்யசபா அப்ரூவ் பண்ணிடும். ராஜ்யசபா தான் பெர்மனன்ட் பாடி இல்லையா. எமர்ஜென்சி போடும் பொழுது பாருங்க, நல்லா கவனிங்க. இருங்க சொல்றேன் பாருங்க. எமர்ஜென்சி போடுறது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டிசைட் பண்றாங்க. பிரசிடென்ட் கிட்ட சொல்றாங்க, பிரசிடென்ட் வந்து எஃபெக்ட் பண்றாரு, டிக்ளேர் பண்றாரு, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாரு. பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ண எமர்ஜென்சியை இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணணும். எக்ஸிக்யூட்டிவ் ரெஸ்பான்சிபிள் லெஜிஸ்லேஷன் படிச்சிருக்கோம்ல, நம்ம வந்து அந்த நடவடிக்கையை இங்க ஜஸ்டிஃபை பண்ணணும், பார்லிமெண்ட்ல அப்ரூவ் பண்ணணும். இப்போ லோக்சபா ரன்னிங்ல இருக்கிறது இல்லை, சமயத்துல இருக்குது, இல்லாதப்ப அப்போ இன்னொரு பாடி அப்பர் ஹவுஸ் என்ன இருக்கு, ராஜ்யசபா பெர்மனன்ட் ஹவுஸ் இருக்கு. அப்ப லோக்சபா இல்லாதப்ப ராஜ்யசபா அப்ரூவ் பண்றது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிடல, ஒரு ஸ்லைடு தான் இருக்கு. இதுல நிறைய ப்ரொசீஜர் சொல்லியிருக்கோம். ஓகேவா? எக்ஸாம்ல கேட்கும்போது பசங்க தே வில் பி அட் எ லாஸ், ஒரு கேரியா இருக்க மாதிரி இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா படிங்க, ஸ்ட்ராங்கா படிங்க. ஒவ்வொன்றா சொல்றேன் பாருங்க. ப்ரிரோகேட்டிவ்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு சலுகைகள், ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், எம்பிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பிஸ், ராஜ்யசபா எம்பி, லோக்சபா எம்பி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சிறப்பு சலுகைகள் இருக்குது? ப்ரிவிலேஜஸ் அண்ட் ப்ரிரோகேட்டிவ்ஸ். சலுகைகள், ப்ரிரோகேட்டிவ்ஸ்னாக்க சில விஷயங்கள்ல அவங்களுக்கு ஸ்பெஷலா கவனிக்கிறாங்க, என்னென்ன அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இண்டிவிஜுவலா என்ன, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தனியா ஒரு எம்பியா, தனி எம்பியா என்ன பவர் அவங்களுக்கு இருக்கு? ஆர்டிகல் 19ல 1 பார்த்தா ஞாபகம் இருக்கா,
ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆர்டிகிள் 1. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் என்ன சொல்கிறாங்க? கருத்து சுதந்திரம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வெளியே சொல்லலாம்னு சொல்கிறோம். அதுலேயே பவர்ஃபுல்லாக சொன்னதாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் இங்கே எம்பிஸ்க்கு இந்த ஆர்டிகல் 19(1) தே ஹவ் வைடர் பவர்ஸ். என்ன வேணால் பேசலாம். மக்களை ரெப்ரசென்ட் பண்ணி மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு இன்னும் இந்த பவர் வந்து வைடாக கொடுத்துருக்காங்க. இப்போ எடுத்துக்கிட்டு அடிப்பாங்க, சேர்ல போடுவாங்க, நேரமாக கத்துவாங்க, பேசுவாங்க, நேரமாக கத்துவாங்க. அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஃப்ரீடம் ஃப்ரம் அரெஸ்ட். பாருங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது. கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கும்பொழுது 40 நாளைக்கு முன்ன 40 நாளைக்கு பின்னால, ஓகேங்களா, அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது. சிவில் கேசஸ்ல மட்டும்தான். கிரிமினல் கேசஸ் இஷ்யூவில் அரெஸ்ட் பண்ணலாம், சிவில் கேசஸ்ல அரெஸ்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, நாட் அப்ளிகபிள் டு. அரெஸ்ட் பண்ண முடியாதுன்றது சிவில் கேஸ் மட்டும்தான். கிரிமினல் கேஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் அரெஸ்ட் பண்ணலாம். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஓகேங்களா. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னா என்னது? ஆக்சுவலாக அவமதிப்பு, நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லலாம். அது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், அதுலலாம் வந்து அரெஸ்ட் பண்ணலாம். ஃப்ரீ ஃப்ரம் ஜூரி சர்வீஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அவங்கள வந்து விட்னஸ் பாக்ஸுக்கு கேசஸ்ல கூப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா பார்லிமெண்ட் பிஸ்னஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். பாராளுமன்றத்தில் மக்களுக்கு பிரதிநிதித்துவத்தில் போய் பேச போறாரு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியங்கிறதுனால அவரை விட்னஸ் பாக்ஸ்க்கு அந்த பீரியட்ல கூப்பிட முடியாது, கூப்பிடக்கூடாது. ஃப்ரீ ஃப்ரம் ஜூரி சர்வீஸ் அப்படின்னு அர்த்தம். உடனே இல்லை, இப்போ ஒரு கேஸ் நடக்குது, எம்பி தான் இதை பண்ணாருன்னு சொல்லி ஒரு அதில் இன்சர்ட் பண்ணுறோம். உடனே என்ன பண்ணோம்? விட்னஸ் நம்பர் 15 கூப்பிட முடியாது. சாதாரணமாக கூப்பிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இண்டிவிஜுவலாக சொல்கிறாங்க. கலெக்டிவாக என்ன சொல்கிறாங்க? பாராளுமன்றத்தில் நடவடிக்கைகளை சொல்கிறாங்க. அவை நடவடிக்கைகள், தீர்மானம் போடுறது, மசோதாக்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அடுத்த செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் கொஸ்டின் அதிகமாக கேட்டிருக்காங்க. 85ல சொல்கிறாங்க செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். பாராளுமன்றம் இருக்கு இல்லைங்களா, அது இந்தியாவில் வந்து பர்டிகுலராக இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் இப்படி தான் கூடணும்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸட் கேலண்டர் கிடையாது. பாராளுமன்ற கூட்டத்துக்கு எப்போ கூட்டணும் அப்படின்னு, ஓகேவா. அதை யார் டிசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிரசிடென்ட் அவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலாக. பாருங்க, ஆனால் வழக்கமாக 3 செஷன் நடக்குது ஒரு வருஷத்துல. 3 செஷன். ஃபர்ஸ்ட் பட்ஜெட் செஷன் சொல்றாங்க. ஒரு வருஷத்துல பட்ஜெட் செஷன், பட்ஜெட் போடுறாங்க, பிப்ரவரி மாசத்துல போடுறாங்க இல்லையா, பட்ஜெட் செஷன் அப்படின்னு பேர். ஃபர்ஸ்ட் செஷன் பாருங்க, ஜனவரி எண்ட்ல ஆரம்பிச்சு ஏப்ரல் வரைக்கும் போகும். இருக்கிறதுலே லாங்கஸ்ட் செஷன் அதுதான். ஏன்னா அந்த பீரியட்ல மழை அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஒரு 2.5 மாசம் கிட்டத்தட்ட ரன்னிங்ல இருக்கும். லாங்கஸ்ட் செஷன் மென்ஷன் பண்ணிருக்கு. ரெண்டாவது மான்சூன் செஷன். பாருங்க, இப்போ போயிட்டு இருக்கிறது, ஓகேங்களா. மழைத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர்னு அதில் பேர் ஆக்சுவலா. பாருங்க, என்ன ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் இருக்கும். ஜூலை டு ஆகஸ்ட் அவ்வளோதான் இருக்கும், ஒரு 3 வாரம் 4 வாரம். அடுத்து வின்டர் சீசன் ஒன்று வருது, நவம்பர் டிசம்பர்ல வின்டர் சீசன்ல வருது. இவங்க இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, 2 கூட்டத்தொடருக்கு இடையில இருக்கக்கூடிய டைம் 6 மாசத்துக்கு மேல போகக்கூடாதுன்றாங்க. இந்த செஷனுக்கு இந்த செஷனுக்கு இடையில இருக்கிற டைம் 6 மாசத்துக்கு மேல கேப் கொடுத்துடக்கூடாது அப்படின்றாங்க. 2 செஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப், ஓகேவா, 6 மாசத்துக்கு மேல போகக்கூடாதுன்னு ஒரு ரூல் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பார்லிமெண்ட் மினிமம் ஒரு வருஷத்துல 2 டைமாவது கூடணும்னு சொல்லியிருக்காங்க. பார்லிமெண்ட்ல நிறைய ப்ரொசீஜர் சொல்றாங்க, ஒவ்வொன்றா என்னென்னு சொல்றேன் பாருங்க. இப்போ இதில் கொஸ்டின் இப்போ குரூப் 1ல இதை கேட்டிருந்தாங்க. அட்ஜோர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, அன்னைக்கு கூட்டம் நடக்குது இல்லைங்களா, அந்த கூட்டத்தை டெர்மினேட் பண்றதுன்னா முடிக்கிறது, டெர்மினேட் பண்றது. அந்த கூட்டத்தை டெர்மினேட் பண்றதுன்னா ஃபினிஷ் பண்றது. அட்ஜோர்ன் அப்படின்னா ஒத்தி வைக்கிறதுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க, ஒத்தி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ப்ரோராக் அப்படின்னு இருக்கு ஆக்சுவலா, அதுனா எண்ட் ஆஃப் செஷன், செஷனுடைய எண்ட் வரைக்கும் போய் அதை முடிக்கிறது. கோரம் நான் அங்கேயே சொல்லிட்டேன், கோரம்னா மினிமம் ஸ்ட்ரென்த் ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கு 55 25 சொன்னேன் இல்லையா. பாருங்க, இன்னும் ஒரு 2 3 பாயிண்ட் இருக்கு. பார்லிமெண்ட்ல கொஸ்டின் ஹவர்னு ஒரு இருக்கு ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் 0 ஹவர்னு ஒன்று இருக்கு, அடுத்து கொஸ்டின் ஹவர்னு ஒன்று இருக்கு. பார்லிமெண்ட்டுக்கு ஆஃபீஸ் டைம் என்ன தெரியுமா? காலையில 11 o'clock கூடும், 11 மணி. நம்மளுக்கெல்லாம் ஆஃபீஸ் 8 9 மணி, எம்பிஸ்க்கு வந்து 11 மணி. 11 மணிக்கு கூடுறாங்க, அதுக்கு பேர் கொஸ்டின் ஹவர் அப்படின்னு பேர். பாருங்க, 11 to 12 அந்த பீரியட் ஃபர்ஸ்ட் ஹவர், ஓகேங்களா. 10 நாள் நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம். மெம்பர்ஸ் வந்து 10 நாள் நோட்டீஸ் கொடுத்துட்டு, முன் அறிவிப்பு கொடுத்துட்டு கொஸ்டின்ஸை வந்து ரைஸ் பண்ணலாம். மெம்பர்ஸ் ஆஸ்க் பண்ணலாம், மெம்பர்ஸ் கேள்வி கேட்பாங்க, மினிஸ்டர்ஸ் பதில் சொல்லுவாங்க. அந்த பதில் சொல்றாங்க இல்லையா, அதை ஸ்டார்டு கொஸ்டின்ஸ் அன்ஸ்டார்டு கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. ஸ்டார்னா ஸ்டார் மார்க் போட்ட கொஸ்டின்ஸ், அன்ஸ்டார்ட்னா ஸ்டார் மார்க் போடாத கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸ்டார்டு கொஸ்டின்ஸ்னா வாய் வழியா ஓரல் ஆன்சர் பண்ணுவாங்களாம்.
அன்ஸ்டார்ட் அப்படின்னா ரிட்டர்ன்ல பதில் கொடுப்பாங்களாம் அப்படின்லாம் ப்ரொசீஜர் வச்சிருக்கிறாங்க. இன்னொன்று 0 ஹவர்னு ஒன்று இருக்குது. 0 ஹவர்னா ஒன்றும் இல்லை, 12 மணிக்கு ரயில்வே டைம் என்ன காட்டும், 0:00 காட்டும். அதுக்கு பேர் 0 ஹவர். இந்த 0 ஹவர் இருக்கு இல்லையா, இதுல வந்து எந்தவித முன்னறிவிப்புமே இல்லாம கொஸ்டின் கேட்கலாமா. அதுல முன்னறிவிப்பு கொடுத்துட்டு தான் கேட்கணும். இதுல முன்னறிவிப்பு எதுவும் தேவையான கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு கொஸ்டின் பாருங்க, லேம் டக் செஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. லேம் டக் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லேம் டக்குன்னு என்ன அர்த்தம் ஆக்சுவலா, கெப்பாசிட்டி இழந்து போன வாத்து அப்படின்னு அர்த்தம். நொண்டி வாத்து சம்திங் அப்படி. லேம்னா நொன்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அர்த்தம். லேம் டக் செஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, லோக்சபாவை எலெக்ட் பண்றாங்க இல்லையா, புது லோக்சபா வருது, புதுசா எம்பி செலக்ட் ஆகி வந்துடுறாங்க. வந்த பின்னால அந்த ஃபர்ஸ்ட் நாள் எல்லாம் வராங்கன்னு சொன்னோம்ல, இவங்க புது ஆளுங்கள்லாம் உள்ள வராங்கன்னு சொன்னோம் இல்லையா, அப்ப பழைய ஆளுங்களும் உள்ள உட்காந்துட்டு இருப்பாங்க. பழைய எம்பிஸ் லாஸ்ட் செஷன், அவங்களுக்கு லாஸ்ட் செஷன், இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செஷன். ஓகேவா. அந்த உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள லேம் டக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இதோட முடியுது, இதுக்கப்புறம் அவங்க எலெக்ஷன்ல ஃபேஸ் பண்றதுக்கு வேலை இல்லை. அதை மீன் பண்ணி லேம் டக் செஷன் அப்படின்னு சொல்றாங்க. லோக்சபையை கலைக்கலாமா அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கலைஞ்சிட போகுது. 5 வருஷத்துக்கு முன்னால கலைக்கணும் அப்படின்னா நிறைய கேசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கலைக்கலாம், அவர் மூலமா கலைப்பாங்க. இன்னொன்று நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. எதிர்கட்சிகள் கொண்டு வரதுக்கு பேர் வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். அது யார் கொண்டு வராங்க, எதிர்கட்சிகள் கொண்டு வராங்க. எவ்வளவு பேர் சைன் பண்ணணும், 50 பேர் மினிமம் சைன் பண்ணியிருக்கணும். ஆனா என்ன பண்ண பாருங்க, 50 பேர் சைன் பண்ணணும், மொத்தம் 545 பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை அன்னைக்கு ஒரு 350 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 50 பேர் சைன் பண்ணி ப்ரொப்போஸ் பண்றாங்க. அந்த ஓட்டு எடுப்பு எடுக்கிறாங்கல்ல, ஒரு பதவி நீக்கம் செய்யணுமா வேணாவான்னு குரூஷியலா எடுக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து மாறிடுச்சுன்னா, ஓட்டு போடுறது மாறிடுச்சுன்னா, அதாவது ஜெயிச்சுட்டா, நம்பிக்கையில்லா தீர்மானம் சக்சஸ் பண்ணிட்டாங்க எதிர்கட்சிகள் அப்படின்னா கவர்மெண்ட் போயிடும். பிபி சிங் அப்படிதான் எடுத்தாங்க 1990ல. நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, ஓபிசி ரிசர்வேஷன் அவர் கொடுத்திருந்தார், போட்டாரு. அதான் அந்த டைம்ல ஸ்டெபிலிட்டி இல்லாத டைம். இப்ப பாருங்க, மோடி ஃபுல் ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு இல்லையா, அவர் மாரி யாரும் பேச மாட்டாங்க, எதிர்கட்சிகள் அவ்வளோ பேசுறதுல சொல்றோம் இல்லையா, அந்த காலகட்டம் பிபி சிங் இருக்கிறப்ப அப்படிலாம் இல்லை, ஸ்டெபிலிட்டி இல்லை, கூட்டணி ஆட்சி அந்த மாதிரிலாம் நடத்திட்டு இருந்தாங்க. அதுல இவர் மேஜரா டெசிஷன் எடுக்கும்பொழுது அவங்க எல்லாம் அப்ஜெக்ட் பண்ணாங்க. அதையும் தாண்டி நான் செய்வேன், செஞ்சுட்டாரு. ஓகேவா. அப்ப அந்த ஓட்டு எடுப்புல மாறிடுச்சு, மாறி போயிடுச்சு. எதிர்கட்சிகள் நம்பிக்கையில கொண்டு வந்து அவரை பதவி நீக்கம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஹிந்தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் பார்லிமெண்ட்ல பேசணும் அபிஷியலா. பட் ஸ்பீக்கர் வந்து எந்த லாங்குவேஜ் வேணாலும் பேச அலோவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2-3 பேஜ் இருக்கு.